சிவா அண்ட் விஷால் உங்களுக்கு 2 பேருக்குமே டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எஸ் மேம். எஸ் மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு எம்டி வந்துட்டு சேலரி என்னன்னு சொல்ல சொன்னாங்க. விஷால் நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு 32 வாங்கிட்டு இருந்திருக்கீங்க. சிவா நீங்கள் வந்துட்டு 35 வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு மந்த் வந்துட்டு 42 கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க்கோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்துட்டு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் மேக்ஸிமம் பண்ணுற மாதிரி இருக்குது ஆஃப்டர் கோவிட்லேருந்து. ஸோ ஒரு டீம் வந்துட்டு அந்த 1 வீக்கில் 2 டேஸ் வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டீம் வந்துட்டு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அப்படி தான் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கேளுங்க, நான் சொல்கிறேன். எஸ் மேம். இப்போ எதுவும் டவுட் இல்லை மேம். ஏதாவது டவுட் இருந்தால் நாங்கள் கேட்குறோம். ஓகே சிவா அண்ட் விஷால், எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வரேன். நீங்கள் ஒர்க் பார்த்துட்ருங்க. ஓகேங்களா? ஓகே மேம். பரவாயில்லடா கனி, நல்ல டீம் லீடராக இருக்கா. ஆமாம் மச்சி. சரி ஓகேடா, வா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மச்சி. வசந்தி, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? அந்தாடி உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி யார் ஸ்டே பண்ண வைப்பாங்க வீட்டில்? என்னடி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? எனக்கு இப்போ ஏதாச்சும் பிரச்சனைனா நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? அது மாதிரி தான் டி. கண்டிப்பாடி, நான் ஹெல்ப் பண்ணுற சூழ்நிலையில் இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அவ்வளோதான், அப்படி தான் இருக்கணும். எப்பயும் சேலை தாண்டி கட்டிகிட்டு இருப்பேன். இங்கே வந்து தான் நைட்டே போட்டிருக்கேன் தெரியுமா? என்னடி சொல்கிற? நைட்டி கூட போட்டது இல்லையா? அட ஆமாடி, வில்லேஜில் இருக்கவங்க கூட இப்போலாம் எப்படி இருக்காங்க, ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நான் எப்போ பார்த்தாலும் அந்த புடவை கட்டிட்டு அலையணும், தோட்டத்து வேலத்துக்கு போகணும், அவங்க சொல்கிற வேலை எல்லாமே செய்யணும். ரொம்ப கஷ்டம்டி. ஆமாடி ஆமாம். சரி, நான் உமா கிட்ட சொல்லியிருக்கேன்டி வீடு பார்க்க சொல்லி. அவங்க வீட்டு பக்கத்தில் 2-3 வீடு இருக்குது. ஏதாவது காலியாக இருந்தால் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்படி ஓகே ஆயிடுச்சுன்னா போயிட்டு வரலாம். ஓகேடி நிமி, நானும் சொல்லலாம்னு நினச்சேன். பரவாயில்ல, நீயே சொல்லிட்ட. ஆமாம், எவ்வளோ நாள் உன் வீட்டில் தங்க முடியும்? அதெல்லாம் எவ்வளோ நாள் வேலை நீ தங்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரியா? என் மாமியார் ஒன்றும் சொல்லலை, என் வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? இல்லடி, இருந்தாலும் விருந்தும் மருந்தும் 3 நாளுக்கு தான். அதுக்கப்புறம் எப்படிடி? கிளவியுமாவே பேசாதீங்க கிளவி. அட போடி, நீ வேற. உண்மையை தான் பேசுகிறேன், வேற என்னத்தை நான் சொல்கிறேன்? சரிடி அம்மா, உன்கிட்ட பேச முடியுமா கிளவிக்கிட்ட? இங்கே வந்து தாண்டி ஒரு 2 நாளாக நல்லா சிரிச்சிட்ருக்கேன். அதில் அந்த சைக்கோ கிட்ட இருந்தெல்லாம் உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வரனா பார்த்து நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சரியா? அட போடி, நீ வேற. ஒரு டைம் கல்யாணம் பண்ணதே போதும். இதுக்கப்புறம்லாம் என்னால் இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. என் தம்பிக்கு மட்டும் நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்தா எனக்கு போதும்டி, வேற எதுவும் வேணாம் எனக்கு. இப்படிலாம் பேசாத. அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? யாழனிக்கு ஒரு நல்ல அப்பா வேணும். சரியா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போதைக்கு நீ எதுவும் போட்டு குழப்பிக்காத மனசை. ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம். நடக்கிறது நடக்கட்டும்டி, நான் எதையுமே நினைக்கல. சிவாவுக்கு மட்டும் நல்லபடியாக வேலை கிடச்சி அவன் வாழ்க்கையில் முன்னேறினா எனக்கு அது போதும்டி. அவன் பார்த்துப்பான் யாழனியை. எவ்வளோ பொறுப்பாக அவன் மேலே போட்டு திணிப்பேன்? எல்லாம் அதுவும் இல்லாமல் அவனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். அது வரப்போகிற பொண்டாட்டியை பொறுத்து. அதெல்லாம் எதுவுமே ஃப்யூச்சரில் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுடி. ஸோ நல்லா யோசிச்சு பாரு. சரியா? நான் சொல்கிறத இப்போதைக்கு நீ எதுவும் யோசிக்க வேண்டாம். பட்டு பாரு. சரிடி, நான் யோசிக்கிறேன். கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு. எம்மாடி வள்ளி எங்க கிச்சனில் இருக்கேன், எந்த வரேங்க. அம்மா ஒரு காஃபி எடுத்துட்டு வாம்மா. சரிங்க, வரேன். என்னங்க வந்துட்டிங்களா? வேலைலாம் முடிஞ்சா? இப்போதைக்கு முடிஞ்சுமா, ஈவினிங் திரும்ப போகணும். சரிங்க, என்னங்க காஃபியை குடிங்க. சொல்லு வள்ளி, என்ன என்னையவே பார்த்துட்டு இருக்க? ஏதாவது சொல்லணுமா? சொல்லு. ஆமாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் தூரத்து சொந்த ஒரு பெரியப்பா பையன் இருக்கான், அவனோட பையன் இருக்கான். அதான் சம்மந்தம் பேசலாமா வேணாமான்ட்டு பார்க்குறதுக்காண்டி கூப்பிட்டாங்கங்க. தானே, உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வேறு வேலையே கிடையாது. இப்போ தான் அந்த பிள்ளை நல்லா வேலைக்கு போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் ஆகட்டும், நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நீயும் உங்கள் அம்மா அடங்க மாட்டீங்க போல இருக்குது. ஏங்க 23 வயசு ஆயிடுச்சுங்க. என்னையெல்லாம் பார்த்தீங்களா, நீங்கள் 19 வயசில் கட்டிட்டு வந்தீங்க. 23 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எப்படி அவள் வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது? போதும் அவன் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சது. ஏம்மா, நீ என்ன அந்த காலத்தில் பேசிகிட்டு இருக்கிற? இப்போலாம் இருக்கிற பிள்ளைங்க 25, 26, 27, 30ன்னு போயிட்டுருக்குது. நீ என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? 2 பேருக்கும் வேறு வேலை இல்லையோ? சும்மா இருமா, 1 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். போதும் உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணது. நானும் அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல நாளாக பார்த்து எங்கள் அண்ணனை வர சொல்கிறேன். வந்து பொண்ணை பார்த்துட்டு சொல்ல போகிறேன். இதெல்லாம் உங்கள் பேச்செல்லாம் கேட்க முடியாது. அள்ளி, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற. சரியா?
என்னை கோவப்பட வைக்காத. நான் பொறுமையாக பேசிட்டு இருக்கிறேன். 1 வருஷம் ஆகட்டும், நான் சொல்லிட்டேன். ஆமாம், அந்த 1 வருஷத்தில் என்னென்ன நடக்குமோ யாருக்கு தெரியும்? லவ் பண்ணிட்டு வந்துட்டாலும் என்ன பண்ணுறதுங்க? அதெல்லாம் என் பிள்ளைங்க பற்றி எனக்கு தெரியும். அப்படிலாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம சொல்கிற பசங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. நீங்கள் எப்படியே தலைமையில வச்சு தூக்கிட்டு தெரியுங்க. ஒரு நாள் நான் சொல்கிற மாதிரியே தான் நடக்க போகுது. லவ் பண்ணுறேன்னு வந்துட்டு சொல்ல போகிறா. அதுக்கப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட பேசுவீங்கன்னு நான் பார்க்குறேன். பார்க்கலாம். அவள் பக்கத்து வீடு காலியாக்க சொன்னா, நிமி கால் பண்ண சொன்னா. இப்போ காலியாக தான் இருக்குது. சரி, என்னன்னு ஃபோன் பண்ணி பேசுவோம் அவகிட்ட. ரிங்கு போகுது. ஹலோ நிமி. சொல்லுடி வசந்தி, இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் இப்போ தாண்டி துவைச்ச ட்ரெஸ்லாம் காய போட்டு வரேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? வசந்தி என்ன பண்ணிகிட்ருக்கா? நாங்கள் 2 பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா உட்காந்து பேசிட்டு தாண்டி இருக்கோம். அப்படின்னா இங்கே கூட வர வேண்டியதானடி 2 பேர். சும்மா தானே இருக்கீங்க. இங்கே வந்தால் எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்ல. வரோம், சாயந்தரம் கூட வரோம். நான் ஒருத்தி எதுக்காக ஃபோன் பண்ணேனே தெரியாமல் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் பாரு. இல்லடி, பக்கத்து வீடு காலியானா ஃபோன் பண்ண சொன்னல. இப்போ பக்கத்து வீடு காலியாக தான் இருக்குது. ஹவுஸ் ஓனர் வந்துட்டு சாயந்தரம் வரேன்னு சொன்னாங்க. வந்தீங்கன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டு போவீங்கல்ல, செட் ஆகுமா இல்லையான்ட்டு. ஓ அப்படியா? உன் பக்கத்து வீடே காலியாக தான் இருக்குதா? அப்போனா வசந்திக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ எதுனாலும் பார்த்துப்ப. சரி, அப்போ சாயந்தரமா நாங்கள் கிளம்பி வரோம்டி. சரிடி. ஏதாச்சும் உன் ஃப்ரெண்டு வந்தனால ஸ்பெஷலாக செஞ்சுருப்பல்ல பலகாரம் இருந்தால் எடுத்துகிட்டு வா சாப்பிட்றதுக்கு. அதானே தின்னிமாடு, எடுத்துகிட்டு வரேன். குலோப் ஜாமுன் செஞ்சுருக்கேன், எடுத்துகிட்டு வரேன். உனக்கு இல்லாமையா? ஓகேடி. ஐ எம் வெயிட்டிங். ஏங்க ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிஞ்சுமா, இப்போதான் முடிஞ்சு. இப்போ உங்ககிட்ட பேசலாம். பேசலாமே. ஆமாங்க, இப்போலாம் நீங்கள் ஒர்க்குன்னு ஒர்க்லேயே இருக்கீங்க. எங்கேயாச்சும் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா வரீங்களா? வீட்டிலேயே தானே இருக்கேன். எங்கேயாச்சும் ஒரு மூவிக்கு போகிறது, ஒரு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறது, அட்லீஸ்ட் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாச்சும் கூட்டிகிட்டு போகிறது, எதுவுமே பண்ணுறதில்ல. முன்னாடிலாம் இங்கே எப்படி இருந்தீங்க, இப்போலாம் அப்படி எதுவுமே பண்ணுறதில்லைங்க. என்னம்மா பண்ணுறது, கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது. அதனால தான். யாருக்காக நான் உழைக்கிறேன்? உங்களுக்காக தானே. அதெல்லாம் ஓகே தான். பட் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கேன், குழந்தைன்னு ஒருத்தன் இருக்கான். எங்கள் 2 பேர் கூட கொஞ்ச நாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணவே மாட்டீங்கங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நோ இப்படிலாம் பேசக்கூடாது சரியா? இன்னைக்கு கூட ஈவினிங் ஃப்ரீயாக தான் இருக்கேன். தாராளமாக நம்ம போயிட்டு வரலாம். எங்கே போகலான்னு சொல்லு. ஏங்க நிஜமாவா? ஆமாம் நிஜமாக தான். ஆமாம், உங்கள்கிட்டலாம் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு தான். கண்டிப்பாக போகலாம் இன்னைக்கு. அப்போ ஓகே, ஃபஸ்ட்டு மூவிக்கு போயிட்டு அப்புறம் ஷாப்பிங் போகலாம். ஓகேங்களா? ஏடி அழகு பொண்டாட்டி. லவ் யூங்க. இப்போ எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போனாதான் இந்த லவ் யூலாம் வரும் போல இருக்குது. என்னங்க இப்படி பேசிட்டீங்க? உங்களை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணேன். எப்படி லவ்லாம் இல்லாமல் இருக்கும்? அதெல்லாம் எப்போவுமே இருக்கும். அப்போது அந்த லவ்வை கொஞ்சம் காட்டலாமே, கொஞ்சம் பக்கத்தில் வரலாமே. நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு மூவிக்கு போகலாம், அப்புறம் ஷாப்பிங் போகலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கிச்சனில் ஒர்க் இருக்குது, நான் போகிறேன். ஏய் மது, இப்படிலாம் ஆசையை காட்டி மோசம் பண்ணாத என்ன? அதெல்லாம் அப்படி தான், அப்புறம் பார்த்துக்கலாம், நான் வரேன். இப்படி டெம்பர் ஏற்றி விட்டு அவள் பாட்டுக்கு போகிறேன். ஏய் மது, நில்லு மது. பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கு, ஆர்த்தியை வர சொல்லியிருக்கேன்டா, அப்படியே பார்த்துட்டு போயிடலாம்டா. ஓ அப்படியாடா மச்சி, நானும் கனிமொழிகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நானும் வர சொல்லிடுறேன் அவளை. ஓகே, நம்ம போகலாம்டா. ஓகே மச்சி, போகலாம். அத்தை சொல்லிடி, எங்கே கிளம்பிட்டீங்க 2 பேரும்? அத்தை, அந்த வசந்திக்கு வீடு பார்க்குறதுக்கு தான் அத்தை. உமா வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு காலி இருக்காம்மா, அதான் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு பார்க்குறோம் அத்தை. 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே வீடு பார்க்கணுமா? எங்க அத்தை சொன்னால் கேட்குறான். இவ தான் வீடு பாருன்னு சொல்லிகிட்டே இருக்கா. அதான் உமா கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், பக்கத்து வீட்டு காலி இருக்காம்மா. அதான் சரி பார்க்கலாமேன்ட்டு போகிறோம் அத்தை. சரி, அப்புறம் அவளே சொல்லும்போது அப்புறம் என்ன பண்ணுறது? சரி, போய் பார்த்துட்டு வாங்க. பிள்ளைங்களாம் என்ன பண்ணுதுங்க? அம்மா 2 பேருக்குமே சாப்பாடு ஊட்டி படுக்க வச்சாச்சுமா, தூங்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் பார்த்துக்கங்க, நாங்கள் இப்போ என்னன்னு போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறோம்மா. ஏன்னா இப்போ இருந்து பார்க்க ஆரம்பிச்சாதான் ஏதாவது ஒரு வீடு அமையும். அதனால தான்மா. எப்படி இருந்தாலும் 1 வாரம் ஆகும்ல வீடு அமையிறதுக்கு. அதான் இப்போ இருந்தே பார்க்க ஆரம்பிக்கலான்ட்டு தான்மா. ஓ அப்படியா? நீ சொல்கிறதும் சரிதான். ஏன்னா டக்குன்னுலாம் வீடு அமையாதுல்ல. சரி பரவாயில்ல, போய் பார்த்துட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைங்கெல்லாம். ரொம்ப நன்றி அத்தை, பார்த்துக்கங்க. வேற ஒருத்தி எதுக்கு எடுத்தாலும் நன்றின்ட்டு. சரி, அந்த பிள்ளைய பார்த்து கூட்டிகிட்டு வா. சரிங்க அத்தை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிங்கம்மா, போயிட்டு வந்துடுவாங்கம்மா. சரிம்மா. அக்கா, கேப் புக் பண்ணிட்டியாக்கா? டெண்டி இப்போ வந்துடும். வந்தனே பார்க் போயிடலாம். ஓகேவா? ஓகேக்கா. அக்கா வந்துருச்சுக்கா, வாங்க போகலாம். என்ன பட்டாசுமா, நான் கால் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல தானே? ஆமாம், எனக்கே சர்ப்ரைஸ் தான். சார் கால்லாம் பண்ணியிருக்கீங்க, அதிசயமா. அப்புறம் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தான். ஆனால் நீ வருவேன்னு நானும் எதிர்பார்க்கல. நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா?
ஒருவேளை என் ஃப்ரெண்டை உங்கள் அக்காவுக்கு பிடிச்சிருக்கிறனால அவங்களும் கூட வராங்க, நம்மள மாதிரி அவங்களும் பேசுகிறாங்க. ஆமாம்மா, எங்கள் அக்காவுக்கு சிவாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அவங்களும் வராங்க. சரி சரி, அவங்கள பற்றி பேசினது போதும். அப்புறம் பட்டாசு, என்ன பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிக்காமையா பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பிடிக்குமே. எவ்வளோ பிடிக்கும்? அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பியா இல்லை கழட்டி விட்டுருவியா? அதெல்லாம் யோசிக்கணும். இப்போதைக்கு டக்குன்னு எந்த முடிவும் பண்ண முடியாது. நான் சின்ன பொண்ணுல படிச்சுட்டு இருக்கேன். இப்போதைக்கு கல்யாணம் பற்றிலாம் நான் யோசிக்க மாட்டேன். ஆமாம்மா, சின்ன பொண்ணு தான், என்னோட செல்ல குட்டி இல்லை. அம்மா, என்ன எதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். அதெல்லாம் நிறையா பொண்ணுங்க என்னோட க்ரஷ்ஷாக தான் இருக்காங்க, பட் லவ்வராக இருந்ததில்ல. அது என்னமோ தெரில, உன்னை தான் கல்யாணம் பண்ணணும்லாம் தோணியிருக்கு. கல்யாணம் பண்ணிப்பியா? அதான் சொன்னேன்ல, இப்போதைக்கு என்னால் கல்யாணம் பற்றிலாம் யோசிக்க முடியாது. பட் உங்ககிட்ட பேசுகிறது பழகிறது எல்லாமே நல்லா இருக்கு, அதனால தான். நான் உடனே உன்னை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. நீ படிச்சுட்டு இருக்க, இன்னும் 2 இயர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பற்றிலாம். சரியா? சரி. என் செல்ல குட்டி அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வருது. அதெல்லாம் முடியாது. ஏன்டி இப்படி பண்ணுற? அதெல்லாம் அப்படிதான். அப்புறம் கனி, உங்களை கனின்னு கூப்பிடலாமா இல்லை ஸ்ருதின்னு கூப்பிடலாமா? நீங்கள் கனின்னே கூப்பிடுங்க சார், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க மேடம். நான் இது வரைக்கும் சம்பாரிச்சது எல்லாமே என்னோட அக்கா கொடுத்துட்டேன். எனக்குன்னு சேவிங்ஸ் எதுவுமே கிடையாது. இதுக்கு மேலே நான் என்னோட லைஃப்பில் சம்பாதிக்கிறது தான் எனக்காக, என்னோட லைஃப்காக. ஏன் சிவா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நான் இருக்கேன் உனக்கு எப்போவுமே, சரியா? உன்னோட பேக் போனால் நான் கண்டிப்பாக இருப்பேன். அப்புறம் கனி, ஃபஸ்ட்டு அக்காவுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு வரன் அமைச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு. ஃபஸ்ட் லைஃப் தான் அவங்களுக்கு சரியில்லை, செகண்ட் லைஃபாச்சும் ஒரு நல்ல லைஃபாக நான் அமைச்சு கொடுக்கணும். ஃபஸ்ட் லைஃப் வந்துட்டு அவங்களுக்கு அமையும் போது நான் அவ்வளோக்கா மெச்சூரிட்டி கிடையாது, ஆனால் இப்போ வந்து எனக்கு எல்லாமே தெரியும் புரியும். ஸோ அதனால் ஒரு நல்ல லைஃப் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு நீ என் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் கனி. இருப்பியா? சிவா, நானும் சுற்றி வளைச்சி பேச விரும்பல. உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னோட லைஃப் பார்ட்னராக இருக்கணும். இருப்பியா? கனி, நீ இவ்வளோ சீக்கிரம் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நீ எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உன்னால் முடியுமா? உனக்காக எதுனாலுமே விட்டு கொடுக்க முடியும். ஆனால் நீ மட்டும் என் கூட இருக்கணும், அவ்வளோதான். லைஃப் லாங்.